1000 நாணயங்கள். முல்லாவிற்கு கடவுளிடம் சத்தமாக வேண்டிக் கொள்ளும் பழக்கம் இருந்தது. தினமும் ஒரே வேண்டுதலை ஒரே விதமாக வேண்டுவார். ஒரு நாள், கடவுளே, எனக்கு 1000 காசுகள் வேண்டும். அதில் ஒரு காசு குறைந்தாலும் அதை வாங்க மாட்டேன். முல்லாவின் வேண்டுதலை தினமும் கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரர் அகமது முல்லாவை ஏமாற்ற ஒரு திட்டம் தீட்டினான். 999 நாணயங்களை ஒரு பையில் போட்டு அதை முல்லாவின் வீட்டுக்குள் தூக்கி வீசினான். ஆஹா, என்ன இது நாணயங்கள்? கடவுள் என் வேண்டுதலை கேட்டுட்டாரா? முல்லா காசுகளை எண்ண ஆரம்பிக்க வெளியே இதை ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருந்தான் அகமது. 998, 999. நன்றி கடவுளே. ஆனால் மீதமுள்ள ஒரு காசையும் சீக்கிரம் தந்துவிடு, சரியா? இந்த பணப்பையை நான் தான் உன் வீட்டுக்குள் தூக்கி எறிந்தேன். அப்படியா? கடவுள் உன் மூலமாக எனக்கு உதவி செய்துள்ளார். சரி, இப்ப நீ போ. நீதிபதியிடம் போகலாம், வா. ஐயோ, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் நடக்கவும் முடியாது. என்னுடைய கழுதையை தருகிறேன், அதில் ஏறி வா. ஆனால் என் உடையை பார், அழுக்காக இருக்கிறதே. வேறு நல்ல உடை என்னிடம் இல்லை. கவலைப்படாதே, எனது புதிய உடையை தருகிறேன். இருவரும் நீதிபதியிடம் வந்து சேருகிறார். வணக்கம் நீதிபதி அவர்களே, என் கதையை கேளுங்கள். அகமது முழு மூச்சாக தன் கதையை கூறி முடித்தான். சரி, அந்த பணப்பை உன்னுடையது. நீதிபதி அவர்களே, தயவு செய்து அவனை நம்பாதீர்கள். அவன் இப்பொழுதெல்லாம் மற்றவர்களுடைய பொருட்களை தன்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். நம்ப முடியாது. இந்த கழுதையும் ஏன் என் உடைகளையும் கூட அவனுடையதென்றே சொல்லுவான். ஆமாம், கழுதையும் இவர் அணிந்துள்ள உடையும் என்னுடையதுதான். பார்த்தீர்களா? எனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. இந்த வழக்கை முடிக்கிறேன். முல்லா, நீ உன் பணப்பையை வைத்துக் கொள்ளலாம். அடித்தது யோகம் முல்லாவிற்கு. புதிய கழுதை, புதிய உடை, கூடவே 999 நாணயங்கள்.